நம்ம இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் வாழ்க்கையோட லட்சத்துக்காக எப்போ நீங்கள் வெற்றிப்படி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடைய வழிவகுத்து கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் கூட பயணிக்கிறதா அர்த்தம். அண்ட் உங்களோட இலக்கை சீக்கிரமாக அடைய அது உதவி பண்ணிகிட்டே இருக்குன்றது அர்த்தம்ங்க. முதல் அறிகுறி, யூ ஆர் ஜென்யூன். இயல்பாகவே நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்ககிட்ட நடிக்கிறதோ இல்லை பொய் பேசுகிறதோ இல்லை புரளி பேசுகிறதோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காது. ரொம்பவே நன்மகத்தன்மையோட ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு விரும்புவீங்க. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு ஒரு வேளை மற்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தப்போ இல்லை ஏதோ ஒரு கெட்டது பண்ணியிருந்தாங்களோ கூட அவங்கள மறுபடியும் நீங்கள் பழிவாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் நீங்கள் பழிவாங்காமல் அதை தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு விரும்புவீங்க. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி தப்பான நபர்களை பார்த்தாலே சீக்கிரமாக அவங்கள விட்டு விலகிடுவீங்க, இல்லைன்னா சீக்கிரமாக ஒதுக்கி வச்சுடுவீங்க. அடுத்த அறிகுறி, யூ லுக் ஃபார் மோர் டு லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வழக்கமான இந்த வேலைகளோ இல்லை ஒரு சில கட்டுப்பாடுகளையோ பின்பற்றுவதை விட இன்னும் அதிகமாக இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த சொசைட்டி எல்லாரும் போல் நம்மளும் நார்மல் லைஃப் தான் வாழணும்னு சொன்ன கருத்தை உடச்சி எரிஞ்சு நம்மளோட குறிக்கோளை நம்ம கனவுகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட், யூ ஃபேஸ் த சேலஞ்சஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். நீங்கள் தேர்ந்தெடுத்த இலக்கை மனம் தளராமல் முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த உலகத்தில் மனிதன் உருவாக்கின எல்லா அத்தியாவசிய பொருளுமே ஒரு சில வகையில் டெஸ்ட் செய்யப்பட்டு தான் நமக்கு உபயோகத்துக்கு வருது. அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு கோலை ரீச் ஆகணும்னா அந்த இடம் நமக்கான இடமா இருக்கிறப்போ நம்ம நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கும். அது கூடவே வர ஃபெயிலியர்ஸை வச்சு நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இன்னும் நீங்கள் ரொம்பவே வலிமையாக மாறுவீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பி கிராட்டிடியூட். நம்ம கோல் ரீச் ஆகிற டைமில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களோ அவங்களுக்கு வர வெற்றியை நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம். போட்டி பொறாமல் எதுவுமே இல்லாமல் அவங்க இந்த வெற்றி அடைய எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருமிதப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தும் கூட நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சம் பீப்புள் டிஸ்லைக் யூ. சில நேரங்களில் ஒரு சிலர் உங்களோட வளர்ச்சியை பார்த்து பரமப்படுவாங்க. அண்ட் உங்களோட வளர்ச்சி அண்ட் உங்களோட வெற்றியை பார்த்து அவங்க நீங்கள் அதிர்ஷ்டத்தால் தான் இதை அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களோட வெற்றியும் உங்களோட சந்தோஷத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்குவீங்க. அதற்கப்புறம் அவங்க உங்களோட ரொம்ப விரும்பத்தக்க மனிதராக மாறுவாங்க. அதன் பிறகு அவங்களும் உங்களுடன் சேர்ந்து வெற்றியடைய நீங்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுவீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன். நாம் எப்படி டெய்லி லைஃப் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்காக டைமுக்கு டைம் நல்லா சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் தரும். அந்த மோட்டிவேஷன் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கவங்க மோட்டிவேட்டடான வீடியோஸ் பார்க்குறதும் மோட்டிவேட்டடான புக்ஸ் படிக்கிறதும் நல்ல நண்பர்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டார்கெட் இருக்கிறதுனால தான் மோட்டிவேட்டடான இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அறிகுறி டிஃபால்ட்டாகவே இருக்குது. கீப் கோயிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், யூ வில் ரிசீவ் குட் நியூஸ். நீங்கள் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு குட் நியூஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலாம், யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், இல்லை குழந்தை பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கும் மோஸ்ட்டாக நல்லதே நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அறிகுறிகள் ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி எல்லா அறிகுறிகளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோல் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அண்ட் இந்த பிரபஞ்சமும் நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்குதுங்க. வாங்க நமக்கே உறுதியான இலக்கை நம்ம அடைவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.